எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க பாப்போம். அல்லேலூயா. உலகத்துல எந்த மனுஷனையும் எந்த மனுஷன்ற இடத்துல உங்க பேர் ஆமென் சொல்லுங்களேன். உங்க பேரை வச்சு சொல்லலாமா? உலகத்துல உங்க பேரை சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உலகத்துல சாமுவேலை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அப்படி சொல்ல. சரியா சொல்லலாமா? உலகத்துல பிரகாசிப்பிக்கிற ஒளியே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். அவர் அக்கினியா என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இது யோவான் யாரை குறித்து சொல்றாரு? யாரை குறித்து சொல்றாரு? இயேசுவை குறித்து என்ன பண்றாரு? யோவான் சொல்றாரு. யோவான் ஆண்டவருடைய சீஷர்களே 12 சீஷர்களே ஒருத்தராக என்ன பண்றாரு? இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இவர் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சீஷனா என்ன பண்ணாரு? இருந்தார். அவர் இந்த 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் யார் என்பதை தெளிவா என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆமென் தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக. ஆதியிலே தேவனோடு என்ன பண்ணாரு? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்தது? ஒளியாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வானம் பூமி உண்டாகும் போது ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையாகிய இயேசு என்ன பண்ணாரு? இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் கொலோசியர்ல நம்ம 22 பிரேயர்ல நம்ம தியானிச்சதை போல இந்த வானம் பூமி எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பதாக அவர் ஆதியிலே என்ன பண்ணவர்? உண்டானவர். எல்லாவற்றுக்கும் முதல் பெயரானவர். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கும் அவர் யாரு? முதல் பெயரானவர். அவர் ஆதியிலே தேவனோடு என்ன பண்ணாரு? இருந்தார். எப்படி நம்முடைய வார்த்தை யாரோட இருக்குது? நீங்க பேசுற வார்த்தை உங்களோட தானே இருக்குது. அல்லேலூயா. அது போல தேவனிடத்திலிருந்து வார்த்தை அவரோடு கூட என்ன பண்ணுது? இருந்தது. நம்ம வார்த்தைக்கு என்ன இல்லை? ஒரு ஜீவன் இல்லை, ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் செய்யாது. ஆனா அவருடைய வார்த்தைக்கு என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஜீவன் வானம் உண்டாக கடவுதுங்கிற வார்த்தை சொன்னவன இந்த வார்த்தை புறப்பட்டு போய் இந்த பூமி என்ன பண்ணது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா என்ன பண்ணுச்சு? இந்த வார்த்தை போய் அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? உண்டாக்குனது. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கென்றும் அவருக்காகவும் இந்த பூமி என்ன பண்ணப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் என்ன பண்ணுச்சு? இருக்குது. எந்த வார்த்தை மனுஷனுக்கு எப்படி இருக்குதாமா? அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருக்குது? ஒளியா இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம உள்ள போக 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 அந்த ஒளி யாருக்குள்ள வருது? நமக்குள்ள வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஒளி நமக்குள்ள ஒன்ன செய்து அதான் அந்த வசனம். உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற நீ ஒளியே அந்த மெய்யான ஒளி. எத்தனை பேருக்கு பிரகாசமா மாறணுன்ற ஆசை இருக்கு? இருக்குதா? அல்லேலூயா. பிரகாசமா மாறணுன்ற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தை ஆகிய ஒளி யாருக்குள்ள போகணும்? அது போக 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 அது என்ன ஆயிரும்? பிரகாசமா மாறி. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களே ஆமாவா இல்லையா? ஒரு விளக்கு எந்த அளவுக்கு ஒளியை பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு அது பிரகாசமா என்ன பண்ணும்? எரி. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளக்குது? பெட்ரோல் மாஸ்டருக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பெட்ரோல் மாஸ்டருக்கு பார்த்துருக்கிறீங்களா? குத்துவிளக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? குத்துவிளக்குல இருக்கிற வெளிச்சமோ பெட்ரோல் மாஸ்டர்ல இருக்கிற வெளிச்சமும் ஒண்ணா இல்லை.
இது லைட்டா தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அது பக்கத்துல கொண்டு போய் பார்த்தாதான் என்னது தெரியும். ஹalleluya. ஆனா பெட்ரோல் மாஸ் லைட் அப்படி இல்ல. அது தன்னை சுற்றி இருக்கிற ஏரியாக்குள்ள என்ன பண்ண வெளிச்சத்தை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உள்ள பிள்ளைகள் சொன்னா குண்டு பல்பும் பெரிய ஃபோக்கஸ் லைட்டும் என்ன இல்லை ஒண்ணு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு அது ஒளியை பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு அது என்னவா மாறும்? பிரகாசமா மாறி. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குதா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லது. ஒரு பெரிய காட்டை கொளுத்திட்டு அந்த காட்டு பக்கத்துல நம்மளால போக முடியும். ஆமென் சொல்லுங்க. ஏன் போக முடியாது? தாக்கம் எப்படி இருக்கு ரொம்ப. ஆனா ஒரு தீக்குச்சியை பத்த வச்சுட்டு பக்கத்துல போக முடியுமா? போலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஏன்னா காடு எரிகிற அதுவும் நெருப்புதான், இதுவும் என்னதான் நெருப்புதான். ஆனா அந்த நெருப்பு பக்கத்துல இந்த நெருப்பு என்ன பண்ண நிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பிரகாசமா இருக்க விரும்பணும் அப்படின்னா இன்னும் நம்ம பற்றி எரியணும். ஹalleluya சொல்லுங்களேன். சொல்றது விளங்குது. அது எப்போ பற்றி எரியும்? இந்த வார்த்தை உள்ள போக 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 நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? புரியுதா? ஹalleluya. இந்த வார்த்தை உள்ள போக அவர் உள்ள போக போக அவர் நமக்குள்ள முழுசா வர 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 நாம் இன்னும் பிரகாசமா என்ன பண்ணிடும்? மாறிடும். ஹalleluya. இந்த வார்த்தையை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பிடாம கொல்லாம முழங்கால நின்று இந்த வேதத்தை வாசிச்சவங்க எத்தனை பேர் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து வசனத்தை கேட்டுட்டு ஆமென். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பைபிள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வரவங்க யாரா தான் இருக்கிறாங்க? இன்னும் தீக்குச்சியாதான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த தீக்குச்சிய சின்ன காற்று அடிச்சாலும் என்ன பண்ணிடலாம்? அமர்த்திடலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த நெருப்பை எவ்வளவு காத்து அடிச்சாலும் என்ன பண்ண முடியாது? அமர்த்த முடியாது. எவ்வளவு காத்து அடிக்குதோ அந்த அளவுக்கு அது இன்னும் பலமா பற்றி எரியும். ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹalleluya, ஹalleluya. உங்களை பிரகாசிக்க வைக்கிற இந்த இயேசப்பாவால மட்டும்தான் என்னது முடியும். ஆமென். இந்த பிரகாசத்தோடு உங்க ஊருக்குள்ள நீங்க நடந்து போவீங்க. ஆப்போசிட்ல பிசாசோடு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாரு? வருவாரு. உங்களை பார்த்த உடனே பிசாசு என்ன பண்ணும்? நடுங்கி ஆடும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? வேணுமா வேணாமா? இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றேன், ஏதோ வசனத்தை கேட்குறேன், ஏதோ வீட்டுக்கு போறேன் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. ஹalleluya. வேற உலகத்துல எந்த தெய்வமும் தன்னை போல நம்மளை மாத்துறதுக்கு விரும்பாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நம்ம ஆராதிக்கிற இயேசு மாத்திரம் அவரை போல நம்மளை மாத்துறதுக்கு என்ன பண்றாரு? விரும்புறார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன். ஹalleluya. அவரை போல எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? ஆமென். ஹalleluya. 14000 பிசாசு முடிச்ச பிசாசு யார் அங்க போகாதீன்னு சொன்னாலும் இயேசு மாத்திரம் அங்க என்ன பண்றாரு? பயப்படாம அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா 14000 பிசாசு போறவரெல்லாம் கல்லை விட்டு என்ன பண்ணுது? எரிஞ்சு சேதப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இயேசுக்கு முன்பதாக நடுங்கி வந்து காலில் விழுந்து காலில் வர்றதுக்கு முன்னாடி எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு ஏன் நீங்க அப்படின்னா பிசாசானவன் அழிக்கப்படுகிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் தான் அவன் ஆட்டம் இந்த பூமியில. அவன் அழிய போகிற நேரம் ரொம்ப தூரத்துல என்னது இல்ல. ஆமென் சொல்லுங்களா? ஹalleluya. ஆனா இந்த வார்த்தைக்கு அவன் பயந்துதான் என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. பிசாசை ஜெயிக்கணுமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு பிசாசை ஜெயிக்கணும்? நல்லா சொல்லுங்க. பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தை உள்ள என்ன பண்ணணும்? உள்ள என்ன பண்ணணும்?
இருதய பலகையில என்ன பண்ணணும்? ஏதோ மந்திர புக்கு படிக்கிற மாதிரி சும்மா எடுத்துட்டு காலையில சத்தம் போட்டு படிச்சுட்டு போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இதை உணர்ந்து உணர்ந்து என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை ஏன் இப்படி போட்டிருக்குது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணணும்? படிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி படிக்கிறீங்க? யாருமே படிக்கலையா? பைபிள் படிக்கிற எத்தனை பேர்? அவ்வளவுதான். காலையில் சொன்னேன் நான் பைபிள் படிக்காம இருக்க மாட்டேன்னு சொல்றேன். கேட்க போறேன். கேள்வி என்ன பண்ண போறேன்? கேட்க போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் படிச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். நீங்க பைபிள் படிங்க. நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப. இந்த வருஷத்துல ஜனவரியிலிருந்து நீங்க டிசம்பருக்குள்ள இந்த பைபிளை படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னது இருக்கு. அல்லேலூயா. சத்தமாவா நல்ல பிரைஸ் இருக்குது. அல்லேலூயா. அதனால நீங்க தைரியமா நீங்க படிங்க. இந்த பைபிளை எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. சோசியல் மாதிரி தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது? படிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். காமெடியா சொல்லுவாங்க. ஒருத்தர் காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணாரா? பைபிளை திறந்து என்ன பைபிள் சொல்றதுன்னு சொல்லி திறந்து பார்த்தாரு. அம்மா யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். என்ன பைபிள் படி வருது? திரும்ப மூடிட்டு திரும்ப எடுத்து திறந்து படிச்சிருக்கிறாரு. நீ போய் அப்படியே செய். திரும்ப மூடிட்டு என்ன அடுத்து திரும்ப அப்படி வந்து சொல்லிட்டு திரும்ப மூடிட்டு திரும்ப திறந்து படிச்சிருக்காரு. செய்ய வேண்டியதை துரிதமாய் செய். அல்லேலூயா. அதோட இப்படி பைபிள் படிக்கிறது என்ன பண்ணிட்டாரு? இந்த பைபிள் சோசியல் புக் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க சோசியல் பார்க்குற புக்கு பைபிள் என்னது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் திறந்தா ஏதாவது வார்த்தை சொல்லுவாரு இல்லை. நீங்க சரியா ஆதி ஆகமத்திலிருந்து வரிசையா என்ன பண்ணி படிச்சுட்டே வந்தாதான் உங்களுக்கு இந்த பைபிள் என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை உள்ள போக போக நம்மளை இது பிரகாசமா என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நல்லவர். அவர் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யானவர். யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. யோவான் 5:35 வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் நீங்களும் வெளிச்சத்திலே சில காலம் களி கூறுகிறதற்கு மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பிரகாசமா மாறினா அதுல நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பிரகாசமா மாறினா உங்க ஊர் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க சொந்த பந்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கடவுள் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுத்தா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு? யோவான் ஸ்நானனை குறித்து. அல்லேலூயா. 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 எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் தன் முதிர்ந்த வயதிலே யாரு பிறந்தா? யோவான் ஸ்நானன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கர்த்தருக்கு வழியை உண்டு பண்ணுவதற்காக இந்த பூமியிலே பிறப்பான் என்று முன்னமே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட ஒரு மனிதன். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனுடைய ஒரே பையன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரதான ஆசாரியனா ஒரு முழு தேசத்துக்கு அவர் தான் யாரு? பிஷப். ஆமென் சொல்லுங்களேன். போப்பாண்டவர். ஆமென். ஆனா அவருடைய பிள்ளை எங்க இல்ல? வீட்டுல இல்ல. எங்க இருந்துச்சாமா? சொல்லுங்க. எங்க இருந்துச்சு? வனாந்தரத்திலே. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த Dress போட்டிருந்தாரு? அவர் போட்டிருந்த Dress கோட் சூட் போட்டிருந்தாரா? இல்ல என்ன மாதிரி இப்படி ஜிப்பா போட்டிருந்தாரா? இல்ல. அவர் என்ன போட்டிருந்தாரு?
ஒட்டக அல்லேலூயா. அவர் என்ன சாப்பிட்டாரு? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன். ஆமென் சொல்லுங்க. அவர் நினைச்சா எதை வேணாலும் என்ன பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஆளு. எல்லாவற்றையும் கடவுளுக்காக விட்டுட்டு எங்க போறாரு? வனாந்தரத்தில் வைத்து கர்த்தர் அவரை என்ன பண்ணாரு? உருவாக்குறாரு. அல்லேலூயா. நம்மெல்லாம் சபை நடத்தினா ரோட்டு ஓரத்தில் சபை நடத்தணும். அப்பதான் நம்ம போய் இறங்கி போறதுக்கு வசதியா என்ன பண்ணுது இருக்கு. அல்லேலூயா. ஆனா யோவான் ஸ்நானகன் சபையை எங்க தெரியுமா நடத்தினாரு? வனாந்தரத்தில். அல்லேலூயா. காட்டுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்களேன். காட்டுக்குள்ளே பிரசங்கம் சாதாரண பிரசங்கம் அல்ல. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார். என்ற பிரசங்கம் அல்ல. என்ன பிரசங்கம்? என்ன பிரசங்கம் பண்ணாரு? வீரியடி பாம்பு உங்களை சொன்னா நீங்க அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்களா? வர மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனா யோவான் பிரசங்கம் பண்றாரு. பாம்பு குட்டி வேஷம் நிறைஞ்சவனே அப்படி சொல்லி என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. ஆனா அந்த வசனத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓ, நம்ம சொன்னா ஒரு நாய் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. விரட்டிக்கிட்டு என்ன பண்ணுது? வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா என்னது? நாய் துரத்தும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா யோவான் ஸ்நானகன் சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுது? நடக்குது. யார் அவரை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணல, துணியல. காரணம் என்ன? இந்த வார்த்தை உள்ள போய் அவன் பிரகாசமா என்ன பண்ணிட்டான்? தேவ சாயலை போல என்ன பண்ணிட்டான்? மாறிட்டான். ஆண்டவர் ஆதியில மனுஷனை தேவ சாயல் என்ன பண்ணாரு? இப்போ யோவான் ஸ்நானகன் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் என்னமோ தோல் உடைதான், காட்டுவாசி ட்ரெஸ் தான். சாப்பிட்ற சாப்பாடு என்னமோ காட்டுவாசி சாப்பிட்ற சாப்பாடு தான். ஆனா உள்ள என்ன இருக்குது? பிரகாசம் இருக்குது. அந்த பிரகாசம் அநேகரை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. அல்லாஹ் ஒரு கரங்களை தட்டுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறார். என்ன குலம், என்ன கோத்திரம், நீ எந்த ஊரு, நீ என்ன பேசுற, எதையும் பார்க்காத தெய்வம். அல்லேலூயா. ஒரு ஸ்டேட்டஸ் என்ன பார்க்காத தெய்வம். எல்லா மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற என் தேவன். அவர் மெய்யான ஒளி. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நம்ம ஒளி வேணும்? ஒளி வேணுமா? யோவான் ஸ்நானகனை போல நாமும் பிரகாசமா என்ன பண்ணணும்? மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 11 அதிகாரம் 35, 36. எச்சரிக்கையாய். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? லூக்கா 11, 35, 36 எடுத்துருங்க. எல்லாரும் எடுத்துருங்க. லூக்கா. ஹல்லேலூயா. வாசிங்க. ஆகையால் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அடுத்து உங்களுக்குள்ள வெளிச்சம் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்குள்ள வெளிச்சம் இருக்கிற நம்புறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ தேவனுக்காக உங்க வாழ்க்கையை ஒப்புப்படுத்தீங்களோ, அப்போ உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு?
வெளிச்சம் வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. அது வாசிங்க, திரும்ப வாசிங்க. ஆகையா ஒன்றிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் சரீரம் 36 ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு. எத்தனை பேர் வெளிச்சம் இருக்கு? செக் பண்ணி பாருங்க. இருக்கான்னு சொல்லுங்க. இருக்கா? வெளிச்சம் இருக்கா? உள்ள வெளிச்சம் இருக்கா? அல்லேலூயா. 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 பயன்படுத்தாத கத்தி எப்படி மழுங்கி போதோ, துருப்பிடிச்சு போய் வீணா போயிருதோ, அப்படின்னு சொல்லுங்களேன். பயன்படுத்தப்படாத பாத்திரத்துல எப்படி கறி பிடிச்சது ஓட்டையா போயிருதோ, அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது போல இந்த வெளிச்சத்தை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா இந்த வெளிச்சம் எப்படி மாறிடும்? இருட்டா போயிடும். அப்படின்னு சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வெளிச்சம் என்ன ஆயிடக்கூடாது? இருளா மாறிடவே கூடாது. ஒரு சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல ஒரு சரீரமும் முழுவதும் வெளிச்சமா. அல்லேலூயா. சரீரத்துல ஒரு இடத்துல தான் இருக்குது வெளிச்சம் இருக்குது. ஆனா அந்த வெளிச்சம் பிரகாசித்து சரீரம் முழுவதும் என்னத்தை கொடுக்குது? வெளிச்சம். வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல தான் என்ன இருக்குது? விளக்கு இருக்குது. ஆனா அந்த ஒரு விளக்கு பிரகாசித்து வீடு முழுவதும் என்னத்தை கொடுக்குது? பிரகாசத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் நிறைய கூட்டமா ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறாங்களே, அவரு விளம்பரத்துக்கு வர போல நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனா ஒரு பொம்மைக்குள்ள மட்டும் என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. அந்த பொம்மை போய் ஒவ்வொரு பொம்மையா என்ன பண்ணுது? தொடுது. தொட தொட இதுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் ஃபுல்லா என்ன பண்ணுது? எல்லாருக்குள்ளேயும் போகுது. அந்த வெளிச்சம் பெருகுது. அடுத்து தொடுறாங்க, அங்க போகுது. அடுத்து தொடுறாங்க, அங்க போகுது. கடைசியில முழு ஏரியாவை எப்படி மாறிடுது? வெளிச்சமாய் மாறிடுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உள்ள இருக்கிற வெளிச்சம் உங்களை மட்டும் வெளிச்சமாக்காம ஒரு ஏரியாவே அது வெளிச்சம் என்ன பண்ணிடும்? மாத்திரும். ஆனா உங்களுக்குள்ள உள்ள இருள் உங்களை மட்டும் இருளாக்காம உங்க ஏரியாவே அது எப்படி மாத்திரும்? இருளா நான் சொல்லிட்டு. அல்லேலூயா. உங்க விளக்கு எரிஞ்சா உங்க குடும்ப விளக்கா என்ன பண்ணும்? இருக்கும். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் அவன் விலை. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிற வீடு அவங்க மட்டும் அவங்க ஜெபத்தினால அவங்க வேதம் வாசிக்கிறதுனால அவங்க மட்டும் பிரகாசமா மாறுகிறது இல்லை. அவர்கள் பிள்ளைகளும் பிரகாசமா என்ன பண்ணுவாங்க? மாறுவார்கள். அந்த குடும்பம் பிரகாசமா என்ன பண்ணும்? மாறும். அல்லேலூயா. இருள் நமக்குள்ள வந்தா நமக்குள்ள மட்டும் இருள் வராது. எங்கே இருள் பரவி அந்த இருள் எங்க பரவும்? அல்லேலூயா. வெளிச்சத்துக்கு பரவுற சக்தி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இருளுக்கும் பரவுற சக்தி என்ன பண்ணுது? இருக்கு. அதனால உங்க வெளிச்சத்தை என்ன பண்ணிடாதீங்க? இருளா மாத்திராதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. மணவாளன் வந்துட்டாருங்கிற சத்தம் கேட்ட உடனே புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? வெளிச்சத்தோட உள்ள என்ன பண்ணிடுறாங்க? ஏன்னா உள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? பத்த வச்சா விளக்கு என்ன பண்ணுது? எரியுது. அல்லேலூயா. ஆனா 5 பேருக்கு பத்த வச்சு பார்த்தாலும் என்ன பண்ணல? எரியல. ஏன்னா என்ன உள்ள என்ன பண்ணல? இல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஏற்கனவே இருட்டா என்ன பண்ணுது?
ஒரு நாள் கூட பூமியில் இருக்கும் போது பிரகாசித்ததே இல்லை. ஆனா இந்த 5 பேருடைய விளக்கு அடிக்கடி பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன குறைஞ்சா ஊத்தணும், என்ன குறைஞ்சா ஊத்தணும் சொல்லி. அல்லேலூயா. ஆனா இவங்க விளக்கு பயன்படுத்தப்படவே இல்லை. தூக்கி ஓரத்துல என்ன பண்ணுது, உள்ள என்ன இல்லை, என்ன என்ன இல்ல, என்ன இல்ல, என்ன இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லாதனால எரியல. ஆமென் சொல்லுங்க. என்ன இல்லாதனால சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கைவிட்டு, என்ன இல்லாதனால எரியல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வெளிச்சம் இருளாகாதபடி எப்படி இருங்க, நல்லா சொல்லுங்க, எப்படி இருங்க, எச்சரிக்கையா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வெளிச்சம் இருளடையாதபடி எப்படி இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க என்ன பண்ணுங்க, இருங்கள். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். லூக்கா 8. விளக்கை கொளுத்தி மூடவும் மாட்டான், கட்டின் கீழே வைக்கவும் மாட்டான். காரணப்படிக்கு அதன் விளக்கு தண்டு மேல என்ன பண்ணுவான், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் உங்க மூலமா அநேகரை என்ன பண்ண விரும்புறாரு, ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புறார். உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் வியாதியோடு இருக்கிறான், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற மனுஷன் கண்ணீரோடு இருக்கிறான். எங்க போய் பார்த்தவனுக்கு அந்த வியாதி மாறல. ஆனா நீங்க ஆராதிக்கிற ஏசப்பாவால அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஆனா நீங்க அந்த ஏசப்பாவை கொண்டு போய் அந்த மனுஷன்ட்ட சொல்லலைன்னா நீங்க பாவம் செய்கிறீர்கள். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது, எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க ஆராதிக்கிற இயேசு உங்க மூலமா அநேகருக்கு அற்புதத்தை செய்ய முடியும். வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்றதுல போய், நான் ஆசீர்வாதமா இருந்தா போதும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தா போதும். அப்படியா சொல்லுங்க. அப்படியா? அதுக்காக தெய்வம் நம்மை அழைக்கணும். ஆமென். உங்க ஊர் பூரா தெரிஞ்சிருக்கணும், இந்த மகன் ஜெபிக்கிற மகன். இவன்கிட்ட போய் நம்ம கொலைய சொன்னா நமக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு அற்புதம் நடக்கும் சொல்லி உங்க பிரசித்தி ஊர் பூரா என்ன பண்ணிருக்கணும், பரம்பி இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தேவன் என்ன பண்றாரு, ஒருத்தனும் விளக்க கொளுத்தி எதிர வைக்க விரும்ப மாட்டாங்க. மரக்கால மூடி வைக்க, அப்படி மூடி வச்சா அவங்க என்னல்ல, அவங்களுக்கு புத்தி இல்லை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா புத்தி இருக்கா, நல்லா கேளுங்க. பக்கத்துல பார்த்து கொஞ்சம் புத்தி இருக்கா சண்டைக்கு வர மாட்டாங்க, சும்மா கேளுங்க. புத்தி இருக்கா? விளக்க என்ன பண்ணாதீங்க, மூடி வச்சிடாதீங்க. அது அநேகருக்கு வெளிச்சத்தை என்ன பண்ணட்டும். அல்லேலூயா. பப்ளிக்ல நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ அப்படி நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். கூட்டமா போயிட்டு கூட்டத்தோட என்ன பண்ண நம்ம சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல சொல்லிட்டு அவங்களோட ஒன்னா இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் வந்து. ஆமென் சொல்லுங்க. அதற்காக கர்த்தரை தெரிந்து கொள்ளவே இல்லை. அதே கஷ்டப்படுறவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுவை நம்பி போனேன், எனக்கு அவர் அற்புதம் செஞ்சார். நீங்களும் தேடி வாங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவ்வளவுதான். வேற ஒன்றும் சுவிசேஷம் வேற ஒண்ணுமே இல்லை. எதையாவது சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு வர்றதுக்கு அவங்கள சுவிசேஷம் சொல்ல அனுப்பல. நீங்க பாட்டுல போய் நீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. அதே அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தையை சொல்லி தெய்வத்தை தேடி, அவ்வளவுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் விளக்க கொடுத்து என்ன பண்ண பாத்திரத்துல கட்டின் மேல வைக்கவும், உள்ளே பிரவேசிக்காத வெளிச்சத்தை காணும்படி விளக்கத்தன்
அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷனும் விளக்க மூடி வைக்கிறது விரும்புறது, சொல்லணும்னு தான் ஆசைப்படுறோம், ஆனா சொல்ல. ஆமா, எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? சொல்லணும்னு தான் சபையில கேட்கும் போது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் உள்ள ஒரு ஆசை வருது, ஆனா வீட்டுக்கு போனவன என்னால செய்ய முடியல. அல்லேலூயா. காரணம் ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு பாத்திரம் விளக்க என்ன பண்ணிட்டு இருக்குது, மூடிக்கிட்டு இருக்குது. ஆமான்னு சொல்லுங்களேன். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டோம்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? விளக்கு பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பாத்திரத்தை எடுத்துடலாமா? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. சசிகா அப்படி போட்டாங்க, சியோனா போட்டாங்க. அடுத்த வாரம் வரும்போது நோட்டோட வரணும், பைபிளோட வரணும். என்ன இந்த அக்காவை எழுதுறாங்களே அந்த மாதிரி எல்லா வசனத்தை எழுதிருக்கணும். நான் பார்ப்பேன். எழுதுவில்ல? எழுதுவியா? எழுத தெரியாதா? எழுத தெரியுமா தெரியாதா? எழுது. சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். வாசிங்க, வாசிங்க, திரும்ப வாசிங்க. ஆனபடினால புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம புறம்பான மனுஷன் ஒருத்தன் என்ன பண்றான்? அவன் யாரு? புறம்பான மனுஷன் யாரு? உள்ளான மனுஷன் யாரு? துரோகி. அல்லேலூயா. துரோகி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய மாமிசம், நம்ம மனுஷங்க இல்லையா? இந்த மனுஷங்கள்ல ஆமென் 3 காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி போயிருக்கவே. ஆவி, ஆத்மா, சரீரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ புறம்பான மனுஷன் எது? நம்முடைய சரீரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் எது மூலமா வெளியே வருது? இந்த மாமிசத்தின் மூலமா தான் வெளியே என்ன பண்ணுது? வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த மாமிசத்தை நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இப்போ வெளிச்சம், ஜீவனாகிய வெளிச்சம் எங்க இருக்குது? மாம்சத்துல இருக்கா? உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கா? எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குதா? அல்லேலூயா. இது புறம்பான. இங்க இருந்து என்ன வெளிப்படுகிறது? எல்லா பாவமும். ஆனா அந்த ஒளி எங்க வாசம் பண்ணுது? எதுல வாசம் பண்ணுது? இப்ப இந்த உள்ள இருக்கிற ஒளி வெளியில தெரியணும்னா இந்த புறம்பா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணணும்? நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குதா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் என்ன பண்ணுது? இருக்குது. அந்த வெளிச்சம் என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். ஆனா பிரகாசிக்க முடியாதபடி ஒரு பாத்திரம் என்ன பண்ணிருக்குது? மூடி இருக்குது. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டா உள்ள இருந்து பிரகாசம் என்ன பண்ண வெளியே வரும். அந்த பாத்திரம் வேற ஒண்ணு இல்ல, நம்முடைய மாமிசம் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு சொல்லிட்டா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ? இல்ல அந்த ஊர்ல இருக்கிற ஆவி வந்து என்னை மேற்கொண்டு என்னை ஏதாவது பண்ணிருமோ? அல்லேலூயா. சில பேருக்கு இந்த பயம் இருக்கு. ஆமென். அந்த மகளுக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஊர்ல இருக்கிற ஆவி வந்து என்னை ஏதாவது பண்ணி என்ன பண்ணிரும்? அல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஆசை? இந்த மாமிசத்தினுடைய
இது அழிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்போம்? அல்லேலூயா, பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, அழிந்தும் புதிதாக்கப்படும். அல்லேலூயா. ஆனா நீங்க பிரகாசமா மாறுறது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பிரகாசமா மாறுறது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இது நாளுக்கு நாள் என்ன பண்ணப்படுகிறது? நேற்றைக்கு இருந்ததை போல இந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை. எப்ப நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்? எப்ப புதிதாக்கப்படும்? எப்படி அழியும்? அவர் சமூகம். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அருவால தீட்ட தீட்ட தீட்டத்தான் அது இன்னும் எப்படி மாறும்? கூர்மையா வெட்டின உடனே ஒரே வெட்டில என்ன பண்ணிடலாம்? சாச்சிடலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா ரெடியா இருக்கிறார் வெட்டுறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஆனா நீங்க தீட்டாமையே போட்டா துருப்பிடிச்சிடும். என்ன பண்ண முடியாது. அப்ப தீட்டப்படுகிற இடத்துக்கு நம்ம போகணும். ஆமென் சொல்லுங்களேன். எங்கே நீங்க தீட்டப்படுகிறீர்கள், எங்கே நீங்க நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறீர்கள், அவருடைய சமூகம் தான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் தனி ஜெப நேரம் இருக்கணும். தனியா தேவனை சந்திக்கிற நேரம் இருக்கணும். தனியா வேதத்தை வாசிக்கிற நேரம் இருக்கணும். அங்கிருந்து தேவன் உங்களை புதிதாய் மாற்றும். உங்களை பார்க்கிற ஒரு பெரிய கண்ணாடி இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கிற வேத புஸ்தகம். அதுல இருந்து அவர் உங்களை என்ன பண்றாரு? புதுசா மாத்திட்டு இருக்காரு. சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது புதுசா மாற மாற இது என்ன பண்ணிட்டே இருக்கும்? அழிஞ்சுக்கிட்டே. அல்லேலூயா. அடுத்து நீங்க பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது. சுவிசேஷம் சொல்லாம இருக்கணும்னு நினைச்சாலும் சொல்லாம இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? இன்னும் நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு நமக்குள்ள அந்த எண்ணம் வரல அப்படின்னா இன்னும் புறம்பான மனுஷன் அழியப்படவில்லை. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் இன்னும் புதிதாக்கப்படவில்லை. அது இன்னும் புதிதாக வேண்டியது அவசியமா இருக்கு. இது புதிதானதான் அந்த மரக்கால் என்ன பண்ணும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சூரியனை கைய வச்சு மறைக்க யாரால முடியுமா? முடியுமா? பக்கத்துல போக முடியாது. என்ன பண்ணிடுவோம்? உருகி அக்கினி எரிச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க பிரகாசமா மாறி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள புதிதாகி பிரகாசமா நீங்க மாறிட்டுனா உங்க பக்கத்துல எதுவும் வர முடியாது. அது உருகி. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 3:4. 1 பேதுரு 3:4 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா. இல்லை 1 பேதுரு 3:4. பின்னி அணிந்து கொள்ளுதலாகிய அலங்காரமாயிராமல் உடம்பை புறம்பு மனுஷன் அழிய 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 உள்ளான மனுஷன் புது பொண்ணை போல எப்படி மாறிடும்? அலங்காரம். புது பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்களா? கல்யாணம் ஆகிற பொண்ணு எப்படி இருப்பாங்க? அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அலங்காரமா இருக்கும். அதுவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லவங்களா கிடைச்சா ஆமே. நல்லையா. கர்த்தர் நல்லவன். அதை போல புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரம் இருக்க தேவை இல்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த மாமிசத்தை அலங்கரிச்சு ஒன்னத்தையும் பண்ண போறது இல்லை. உள்ள ஆள் என்ன பண்ணணும்? புதுசா
மாறணும். அலங்காரமா என்ன பண்ணணும்? மாறணும். அதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. கலாத்தியர் 5:17 சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 5:17. ஆண்டவர் நல்லவர். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம். ஆமென் சொல்லுங்களேன். ஆவி எதை விரும்புது? தேவனுக்குள்ள உற்சாகமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுது? ஆனா மாமிசம் சொல்லுது உனக்கு கொஞ்சம் பலவீனம் இருக்கு, பேசாம அமைதியா என்ன பண்ணு, உட்கார்ந்துரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமா என்ன பண்ணுது? இச்சிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். மாம்சம் விரும்புறத ஆவி விரும்பாது, ஆவி விரும்புறத மாம்சம் என்ன பண்ணாது? விரும்பாது. அல்லேலூயா. ஆவி எப்போதும் ஆவியானவரை விரும்புகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மாமிசம் எப்போது எதை விரும்புது? உலகத்தை. ஆமென் சொல்லுங்களேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. அதுக்கடுத்து 18 வாசிங்க. அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணுங்க? படிச்சு பாருங்க. நீங்கள் ஆவியினால என்ன பண்ணணும்? மாம்சத்தினால் நடத்தப்பட கூட. ஆமென் சொல்லுங்க. ஆவியினால எப்ப நம்ம நடத்தப்படுவோம்? ஆமென். அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் சமூகத்தை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். வாசிங்கள். எபேசியர் 4:22 நேரம் சீக்கிரம் வாசிங்க. இல்லை 4 எபேசியர் 4:22. அந்தபடி முந்திர நடக்கக்கூடிய அல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே புதிதான 22. அந்தபடி நீங்கள் முந்தி நடக்கக்கூடிய மோசமுக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க வெளிச்சம் என்ன பண்ணியே ஆகணும்? பிரகாசிச்சே ஆகணும். அது பிரகாசிக்கணும்னா பழைய மனுஷன் என்ன பண்ணப்படணும்? கலைந்து போடப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் உள்ளத்துல நீங்க புதிதான ஆவியுள்ள என்ன பண்ணணும்? அது நாளுக்கு நாள் புதுசா என்ன பண்ணணும்? மாறணும். மாறி என்ன செய்யணும்? மெய்யான நீதி பரிசுத்தத்தை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன பண்ணுங்கள்? அறிந்து. அப்பொழுது உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். கொலோசியர் 3:9-10 வாசிங்க சீக்கிரம். கொலோசியர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிஷ்டருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறுவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒன்று நமக்கு நல்லா தெரியும், மரக்கால் எடுக்கப்பட்டாதான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிச்சம் வெளியே என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். ஆனா அவர் நம்மளை பிரகாசிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமா ரெடியா இருக்கிறார். நல்ல மனங்கள் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் செபிக்க போறோம். எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடி தடையாக இருக்கிற சில மரக்கால்கள் எடுக்கப்பட்ட ஆண்டவரேன்னு சொல்லி
சில பாத்திரங்கள் எடுக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு நன்றி. எனக்கு தகப்பனை வெளிச்ச பிரகாசிக்க முடியாதபடி தடையா இருக்கிற சில கற்றுகள் இயேசுவின் நாமத்தினால எடுக்கப்படுவது. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல இந்த கேட்ட வார்த்தைக்காக ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல போராடி 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 இயேசுவின் நாமத்தினால நான் பிரகாசிக்க முடியாதபடி தடையாய் எழுந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சில தடைகள் என் வாழ்க்கையை விட்டு என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போ. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு நன்றி. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசு